வணக்கம் நண்பர்களே. தாளம் தப்பினால் பாட்டு போச்சு, காலம் தப்பினால் வாழ்வு போச்சு. ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான விடிவு காலம் இப்போ பிப்ரவரி மாதத்தில் கூடி வந்துடுச்சு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் சாதாரணமான ஒன்று கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போட போகிற ஒரு தலையணை ரகசியம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி காலையில் நீங்கள் கண்ணு முழிச்சப்போ உங்கள் மனசில் முதல்ல வந்த எண்ணம் என்ன? ஐயோ, இன்றைக்கி யாருக்கு வட்டி கட்டணும் என்கிற கவலை தானே? அடகு வச்ச நகை அந்த ரசீதோடவே முடங்கி போயிருக்கே, அதை என்னைக்கு என் வீட்டுக்கு கொண்டு வர போகிறேன்னு ஏக்கத்தோடு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் கடன் சுமை குறைய போகுது. நண்பர்களே, இப்போவே ஒரு சவால் விடுறேன். இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்ல போகிற விஷயத்தை செஞ்சால் அடுத்த 21 நாளில் உங்களுக்கு ஒரு மிராக்கிள் நடக்கும்னு நம்புகிறவங்க மட்டும் இப்போவே எஸ்ன்னு கமெண்டில் தட்டி விடுங்க. நேரம் நல்லா இருந்தால் குப்பையில் கிடக்கிற குச்சியும் கோபுரமாகும். உங்களுக்கான அந்த நல்ல நேரம் இப்போ தொடங்கிடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கின அந்த முதல் கடன் உங்களை எவ்வளவு தூரம் தூங்க விடாமல் பண்ணிச்சு? அந்த வழியை கமெண்டில் சொல்லுங்கள். நாம் இன்றைக்கி அதை பகிர்ந்துப்போம். ஜாதகத்தில் 6ஆம் இடம் வலுவாக இருந்தால் கடன் தொல்லை வரும். ஆனால் அதற்கு எளிய பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண முடியும். உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான். அதே மாதிரி வினையை செஞ்சவன் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அந்த வினையை குறைக்க ஒரு வழி இருக்குது. அந்த முதல் அற்புதமான பொருள் பச்சை கற்பூரம். இது சாதாரணமான வாசனை பொருள் இல்லை, இது செல்வத்தின் காந்தம். குபேரனுக்கு மிகவும் பிடித்தமானது. இதன் வாசனை உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை அதிர்வுகளை உடனடியாக விரட்டிவிடும். 2வது பொருள் ஏலக்காய். சுக்கிரன் அருளிருந்தால் சுல்தான் ஆகலாம். சுக்கிர பகவானின் வசியம் கொண்டது இந்த ஏலக்காய் தான். உங்கள் நகை அடகு கடையில் இருந்து உங்கள் கழுத்துக்கு திரும்ப வரணும்னா இந்த ஏலக்காய் தான் சாவி. 3வது பொருள் கிராம்பு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். உங்கள் கடன் தீரவிடாமல் தடுக்கும் தடைகளை இந்த கிராம்பு தகர்த்தெறியும். இந்த 3 பொருட்களின் சங்கமம் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு விதியை உருவாக்கும். இப்போ முக்கியமான பகுதி. எந்த ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராஜயோகம்? மேஷம், சிம்மம், தனுசு. நீங்கள் நெருப்பு ராசிகள். உங்கள் கோபமே உங்கள் பணத்தை தடுக்குது. இந்த 3 பொருளை வச்சா உங்கள் கோபம் குறைஞ்சி குபேர யோகம் வரும். நீங்கள் உங்கள் ராசியை கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் தரேன். ரிஷபம், கன்னி, மகரம். நீங்கள் ரொம்ப நிதானமானவங்க. ஆனால் உங்கள் பணம் எங்கேயோ தேங்கி நிற்குது. இந்த பிப்ரவரி 14க்கு அப்புறம் உங்களுக்கான பணப்பையை திறக்க போகிறார் சுக்கிரன். மிதுனம், துலாம், கும்பம். நீங்கள் காற்று மாதிரி பறக்கிறவங்க. கையில் காசு வருது, ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியலையே. கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலைகிற கதையாக இருக்குது உங்கள் நிலமை. கடகம், விருச்சிகம், மீனம். நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ். யாராவது ஒன்று சொன்னால் உடனே மனசு உடஞ்சி போயிடுவீங்க. உங்கள் மனசை திடப்படுத்த இந்த பரிகாரம் ஒரு கேடயமாக இருக்கும். இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு தெளிவாக சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. ஒரு சிறிய சதுர வடிவிலான மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். மஞ்சள் என்பது குரு பகவானின் அம்சம். அதில் பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய் மற்றும் 2 கிராம்பு ஆகியவற்றை வையுங்கள். ஒரு முக்கியமான ரகசியம். இந்த முடிச்சுக்குள்ள ஒரு சின்ன 1 ரூபாய் நாணயத்தையும் வச்சா பலன் 10 மடங்கு அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த முடிச்சுக்குள்ள
520 மற்றும் 741 என்கிற எண்களை ஒரு பச்சை பேப்பரில் எழுதி வையுங்கள். இது பணத்தடைகளை உடைக்கும் ஏஞ்சல் எண்கள். இதை ஒரு சிறிய முடிச்சாக கட்டி இரவு தூங்கும்போது உங்கள் தலையணைக்கு அடியில் வைத்து விடுங்கள். தூங்குவதற்கு முன் எனது கடன் சுமைகள் அனைத்தும் நீங்கி என் நகை மீட்கப்பட வேண்டும் என்று 9 முறை மனதார சொல்லுங்கள். குபேர நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க. அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இந்த முடிச்சை தொட்டு வணங்குவது மிகச்சிறந்த பலனை தரும். ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒருத்தர் 10 வருஷமாக தாலியை மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டார். அவர் இதே பரிகாரத்தை செய்தார். சரியாக 21 நாளில் அவருக்கு ஒரு நல்ல வழி பிறந்தது. இது கற்பனை இல்லை நேயர்களே, நிஜம். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலையேன்னு இனி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இந்த பிப்ரவரி உங்களுக்கானது. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பெரிய ஊக்கம். இதே மாதிரி இன்னும் நிறைய அதிரடி ஆன்மீக ரகசியங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த குபேர ரகசியம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். உங்கள் நண்பர்கள் யாராவது கடனில் தவிச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தர்மம் தலை காக்கும். நீங்கள் செய்கிற இந்த ஒரு உதவி அவங்க வாழ்க்கையை மாற்றலாம். அடுத்த வீடியோவில் நம்ம எந்த ராசியை பற்றி விரிவாக பேசலாம். உங்கள் ராசியை கமெண்டில் போடுங்க. மெஜாரிட்டி ராசியை பற்றி 1 மணி நேரம் பேசுகிறேன். வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்வு செழிக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.